மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 28ஆம் தேதி இன்று அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையிலே நாம் அனைவரும் சொல்லக்கூடிய இன்னொரு மன்றாட்டு, அத்தியந்த பக்தியுடைத்தான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று. இந்த அத்தியந்த என்று சொல்லக்கூடிய வார்த்தை எந்த அளவிற்கு ஆன்மீகத்தின் ஆழமுள்ள அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்கிறது என்பதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நம்மால் காண முடிகிறது. நம் அன்னை மரியாள் இறைவன் மீது அவள் வைத்திருந்த அளவு கடந்த அன்புதான் இதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லோருமே இறைவன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறோம், நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இந்த மண்ணுலகிலே நம் அன்னை மரியாள் தந்தை கடவுள் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பின் காரணமாக அவள் இறைவனுடைய பார்வையில் மிகவும் பேறு பெற்றவளாக காணப்பட்டிருக்கின்றார். இறைவன் இந்த அன்னை மரியாளை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனை இந்த மண்ணுலகிற்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நம் அன்னை மரியாளை கொடுத்திருப்பதில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அளவிற்கு ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி நம்மால் காண முடிகிறது. இறைவன் அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது பக்தி உடைத்தான பாத்திரமே என்று நாம் எப்படி அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிறோம் என்றால் 3 நிகழ்வுகளில் நம்மால் இதை வெளிப்படுத்த முடியும். ஒன்று, அன்னை மரியாள் கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்து அந்த மங்கள வார்த்தை சொல்லி முடித்தவுடனே அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை இறைவனின் அடிமையாக அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இறைவனின் அடிமையாக அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்து இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்த அந்த அர்ப்பண வார்த்தையும் வாழ்வும் தான் இறைவன் மீது எந்த அளவிற்கு அன்னை மரியாளுக்கு பக்தி பரவசம் இருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. அதற்கு அடுத்தது 2வது நிகழ்வு பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் மகனை எருசலேம் ஆலயத்திற்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க எடுத்து செல்லப்பட்டது. இன்று நாம் திருச்சபையிலே எத்தனையோ திருச்சபை கட்டளைகளை படிப்பினைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்னையாம் திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் எத்தனை நபர்கள் நாம் திருச்சபையினுடைய கட்டளைகளை சரியாக கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நம் அன்னை மரியாள் மோயிசன் சட்டப்படி எந்த ஒரு தலைப்பேரான குழந்தையும் கடவுளுக்கு உரியது என்பதை மறந்துவிடக்கூடாது, அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று மோயிசன் எழுதி வைத்த சட்டத்தின்படி அன்னை மரியாள் தன் மகனை அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு எடுத்து சென்று கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றாள். எப்படி இறைவன் மீது இந்த அளவிற்கு ஆழமுள்ள நம்பிக்கை விசுவாசம் இருப்பதினால் தான் அடிமை என்று சொன்னதும், அதோடு மட்டுமல்லாமல் நம் அன்னை மரியாள் இந்த சட்டங்களை சரியாக கடைபிடித்து அதை தன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டிருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. 3வது நிகழ்வு பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணவாட்டியாக இருந்தாலும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற தனக்கு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நீதிமானாகிய
யோசேப்போடு இணைந்து நம் அனைவருடைய மீட்பிற்காக இந்த அன்னை மரியாள் தன் கணவனுக்கு எப்படிப்பட்ட பணிவிடை வாழ்வு வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் நம்மால் காண முடிகிறது. கணவனுக்கு பணிவிடை வாழ்வும், தன் பிள்ளையோடு இணைந்து இந்த உலக திருச்சபையினுடைய மீட்பிற்காக தான் உழைத்து கொண்டிருந்த அந்த குடும்ப வாழ்வினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் மிகவும் சிந்திக்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. இவை அனைத்திற்கும் காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், நிச்சயமாக அன்னை மரியாள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மிடமிருந்து? தான் எப்படி நம்பிக்கை உள்ளவளாக, விசுவாசம் உள்ளவளாக, பக்தி நிறைந்தவளாக அன்னை மரியாள் வாழ்ந்தாரோ, அதே போல அன்னை மரியாள் தன் மகனோடு இணைந்து நம்முடைய மீட்பிற்காக உழைத்தது போல நாமும் இந்த மண்ணுலகில் அனைவருமே இறைவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தை உள்வாங்கி நம்மையும் நாம் அந்த பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று பிறரையும் அந்த பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறக்கூடிய அளவிற்கு நம்முடைய சொல்லும் செயலும் இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் அழைப்பு கொடுக்கின்றார். எனவேதான் இன்றைய நாளிலே, இந்த வணக்க மாத நாளிலே, பக்தி உடைத்தான பாத்திரமே என்று சொல்லுகின்ற பொழுது இது அன்னை மரியாளைப் போல நாமும் எப்பொழுதும் தூய்மை உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக நாம் நம் பயணத்தை தொடர வேண்டும் என்று அன்னையாம் திரு அவை அன்னை மரியாளோடு அழைப்பு கொடுக்கிறது. எனவே அன்னை மரியாளுடைய அழைப்பை ஏற்றவர்களாக பயணிப்போம். இந்த அன்னை மரியாளின் தேவ மாத வணக்க மாத நாளிலே இறையாசிர் என்று உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.